கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்துக்கு நம்ம வண்டி எடுக்கவே இல்லை அப்படின்னா இதுதான் நம்மளோட வண்டியோட நிலமையாக இருக்கும். அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. குட்டியாக ஒரு குருவி வந்து உள்ளுக்குள்ளே வந்து கூடு கட்டி அதில் வந்து முட்டை வச்சு குஞ்சு பொரிக்கிற ஸ்டேஜில் இருந்தது. அங்கே பாருங்கள் 3 முட்டை வச்சுருந்தது. அங்கே பாருங்கள், எங்களை பார்த்தோன்னே ஓடி போய் அந்த கம்பியில் உட்காந்துக்குவாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி வந்து உட்காந்துக்குவாங்க வண்டிக்குள்ளேயே. குருவி வந்து இந்த மாதிரி நம்மளோட திங்ஸில் நம்மளோட வீட்டில் கூடு கட்டினா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என் ஹஸ்பண்டும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஊருக்கு போன ஒரு 4 to 5 டேஸ்லேயே வந்து குருவி வந்து குஞ்சு பறிச்சிருச்சு. நான் கூட நினச்சேன் குஞ்சு பறிச்சுட்டு அந்த முட்டையோட பீஸ்லாம் எங்கே காணோம் அப்படின்னு பார்த்தா அந்த குருவி வந்து எடுத்துகிட்டு போய் தூக்கி போட்டு வந்துடுது. ஏன்னா அது குத்திரும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே இன்னொரு குருவி கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. தேர்ட் முட்டை வந்து கொஞ்சம் கிராக் இருக்குது. ஆனால் அந்த முட்டை வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுச்சுன்னு தெரில. அந்த முட்டை வந்து காணோம். அந்த குட்டி குருவிங்களோட அப்பா அம்மா வந்து இவங்க தான் நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நானும் ரொம்ப நாளைக்கு பார்க்கவே இல்லை.